கணவர் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா, இப்ப அவங்களோட மனைவி நந்தனாவ தேடி ஒரு கருப்பு பேக் ஒண்ணு அவங்க வீட்டுக்கு வந்திருக்குது. அத திறந்து பார்த்து அவங்களோட மனைவி பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த இதுல பார்க்க போறோம். கணவர் மனோஜ் தமிழ் சினிமால ஆரம்ப காலகட்டத்துல நடிக்க ஆரம்பிச்சப்ப, அதே தமிழ் சினிமால பல படங்கள் நடிச்சு ஒரு ஹீரோயினா வலம் வந்த நந்தனாவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தன்னோட கணவர் சினிமால பெரிய ஆளா வரணும். அதுக்கு தன்னோட நடிப்பு இடையூறா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தன்னோட நடிப்ப தியாகம் பண்ணவங்க தான் மனைவி நந்தனா. அதுக்கப்புறம் 2 மகள்கள்னு சொல்லி, அப்படியே குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது தான், மனோஜுக்கு திடீர்னு தமிழ் சினிமாவுல சறுக்கல் ஏற்படுது. வாய்ப்புகள் குறையுது. சரியான பட வாய்ப்புகள் இல்ல. இயக்குனராவும் அறிமுகமாக முடியலன்னு சொல்லி, மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காரு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறமா, ஒரு கட்டத்துல அதெல்லாம் சமாளிக்க முடியாம, இப்ப அவரு இறந்தும் போயிட்டாரு. இறந்து போயிருக்கக்கூடிய மனோஜ், தன்னோட கடைசி நிமிடம் வரைக்கும் சினிமான்னு தான் தன் வாழ்க்கையவே நடத்தியிருக்காரு. அதுல குறிப்பா, அவரு 6 மணிக்கு உயிர் விடுறாருன்னா, 4 மணிக்கு அவரு இயக்கப் போற அந்த படத்த பத்தியான ஸ்கிரிப்ட் விஷயங்கள், புரொடியூசர்ஸ் அப்புறம் ஆக்டர்ன்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே இத பத்தி கால் பண்ணி பேசியிருக்காரு. பண்ணை விட தயார் செய்றவங்க மாரி பண்ணியிருக்காரு. அந்த பண்ணை விட தயார் செய்யறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் படக்குழுவோட சேர்ந்து அந்த பண்ணை வீட்ட போய் பார்க்கறது, இது சம்மந்தமா ட்ரிப் போறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் இது பண்ணியிருக்காரு. அப்ப போகும்போது இவரு பயன்படுத்தின சில பொருட்கள எப்படினாலும் நான் திரும்பி வரதான் போறேன். படக்குழுவோட ஜாயின் பண்ண தான் போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு பேக்ல எல்லா திங்ஸையும் போட்டு படக்குழுட்ட ஒப்படைச்சு வந்திருக்காரு. நான் வரும்போது இந்த பேக்க எடுத்துக்கிறேன். அதுவரைக்கும் என்னோட பொருட்கள் இங்கேயே இருக்கட்டும். ஏதாவது எமர்ஜென்சினா நான் இத யூஸ் பண்ணிக்கிறேங்கிற மாரி தான் அந்த பேக்க அந்த பண்ணை வீட்ல ஒப்படைச்சுட்டு போயிருக்காரு. படக்குழுவும் மனோஜ் அவர்கள் பேக் அப்படிங்கிற மாரி அத பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா, அந்த பேக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவரு, சர்ஜரி, இன்னொரு பக்கம் ஹார்ட் ஆப்பரேஷன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. இப்ப அவரு இறந்து போனதுக்கு அப்புறமா, அந்த படக்குழுவ சேர்ந்தவங்க, அவரு வச்சிருந்த அந்த ஸ்வீட்கேஸ் அந்த பேக் இருக்குல்ல, அத எப்படியாவது உங்க மனைவிட்ட கொண்டு போய் சேர்த்துறணும். ஏன்னா, அதுல என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. ஒருத்தர் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டு அந்த பேக்க ஓப்பன் பண்ணி பார்க்கிறது வேற. ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறமா, அந்த பேக்க ஓப்பன் பண்ணி பார்க்கிறது, அதுல என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கிறது நாகரிகம் இல்ல அப்படிங்கிறதுக்காக, அத எப்படியோ கொண்டு போயிட்டு அவங்க மனைவிகிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுல படக்குழு உறுதியா இருந்திருக்காங்க. அதுக்கேத்த மாரியே இப்ப மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு அப்புறம், அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா, அந்த பேக்க ஒரு சில நபர்கள் மூலியமா படக்குழு மனைவிகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பேக்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதுல மனோஜ் கடைசியா பயன்படுத்தின ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், டீ ஷர்ட்டா இருக்கட்டும், வெளில போகும்போது ஷூட்டுக்கு போகும்போது கேமராவா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த பேக்ல இருந்திருக்கு. இத பார்த்துட்டு தன்னோட கணவர் இந்த அளவுக்கு பல பொருட்கள பயன்படுத்தி, அத திரும்ப கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வராம இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது, மனைவி நந்தனா பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. எப்படியாவது திரும்ப நான் வந்துருவேன். ஷூட்டுக்கு இங்க தான் வரப்போறேன். வரும்போது இந்த பொருட்கள பயன்படுத்திருவேன் அப்படின்னு சொன்ன நோக்கத்தோட தான் அந்த பேக்க அங்க வச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா, அந்த பேக்க திரும்ப எடுக்கிறதுக்காக அவர் உயிரோட இல்ல அப்படிங்கிறத நினைக்கும்போது தான், ஒரு பக்கம் படக்குழுவுக்கா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவங்களோட ஃபேமிலிக்கா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 4 மணிக்கு பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு, டீ குடிச்சிட்டு ரொம்ப கேஷுவலா இருந்தவரு, 6 மணிக்கு மாரடைப்பால காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்திய இப்போ வரைக்கும் யாராலுமே நம்ப முடியல. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.